ஏப்ரல் 23 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக கழகத்தின் பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற டாக்டர் சரவணன், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், என்னாலும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் செல்லூர் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு ஒப்புதலோடு இன்று தலைமை காரியாலயத்தை இன்னைக்கு மதுரை நரிமேடு பகுதியில் இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். வரக்கூடிய இந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் 293 வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே அவர் எழுச்சி பயணம் மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களும் அவர் கால் படாத இடமே கிடையாது. எழுச்சி பயணம் மேற்கொண்டு அதிமுகவுடைய சாதனைகளை, தன்னுடைய ஆட்சியில் அவர் செய்த சாதனைகளை ஏற்கனவே விளக்கி இருக்கிறார். திமுக மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேதனைகளை, திமுக செய்த துரோகத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறார். எங்களுடைய அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய இந்த கடுமையான உழைப்பு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்களை ஏமாற்றிய வஞ்சித்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். அதிமுக தலைமையில இன்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். ஐயா புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்வார். இன்னைக்கு இந்த காரியம் மிக சிறப்பாக எங்க கூட்டணி கட்சிகளுடைய அத்தனை மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்களோட முன்னிலையில எங்களுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் நேற்று தான் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் தொகுதி பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை மாவட்ட செயலர் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய பகுதி கழக செயலாளர்கள் இருக்கிறாங்க. இது 2ஆம் பகுதியில் இப்ப நாங்க இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய அன்பு சகோதரர் கணேசன் தான் இதோட பகுதி செயலாளர். எங்களுடைய 6 பகுதி செயலாளர்கள், 37 வட்டக்கழக செயலாளர்கள், எங்களுடைய பூத் கமிட்டி செயலாளர்கள் எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்கிறோம். கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, மகளிர் அணி, இளைஞர் இளம்பெண் பாசறை, அத்தனை பேரும் கழக தொண்டர்கள் நிறைந்திருக்கிறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளவு எழுச்சியாக இருக்கிறதுன்னு பார்த்திருப்பீங்க. உள்ள வர்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு நம்மளுக்கு. அதனால இதுவே பறைசாற்றுகிறது. இந்த 2026 மிகப்பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். இதை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. மக்கள் மிக சிறப்பாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். சென்ற இடம் எல்லாம் எங்களை ரொம்ப ரொம்ப அருமையாக வரவேற்கிறார்கள், இன்முகத்தோட வரவேற்கிறார்கள். நீங்க சொல்லுவீங்க பஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க, டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்வாங்க. டீ கடை பென்ஷன் நம்ம சொல்லுவோம். அங்கதான் முடிவாகும் நாட்டாம தீர்ப்பே. அங்க தீர்ப்பு திமுக வீட்டுக்கு அனுப்பணும். எடப்பாடியார் ஆட்சி எவ்வளவோ சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரு அருமையான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில அவங்க பட்ட அவலத்துக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் அறிவித்திருக்கிறார். ஏன்னா பாத்தீங்கன்னா வரி உயர்வு, விலை, அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வு, இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். தோராயமாக ஒரு குடும்பம் ஒரு 5,000 ரூபாய் மாசம் இழக்கிறாங்க. அந்த அளவுக்கான பாதிப்பு நடந்திருக்கிறது. அனைத்து குடும்பத்துக்கும் பிரிட்ஜ் அறிவிச்சிருக்கிறார். இதுவே இப்ப திமுக என்ன பண்ணாங்க, இதை பார்த்த உடனே அவங்க ஒரு கூப்பன் போடுறாங்க. அந்த கூப்பன் வரி கட்டாதவங்களுக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுலயே அவங்க தகுதி பார்த்து பாதி பேரை நீக்கிட்டாங்க. இதே தவறத்தான் அவங்க செஞ்சாங்க. 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி மகளிருக்கு 2,27,00,000 பேருக்கு தர வேண்டியதை 1,15,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க தகுதி அடிப்படையில. அவங்க வாக்குறுதி கொடுக்கும் போது அப்படி சொல்லல, அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிதான் போட்டு வாங்கினாங்க. இப்ப இன்னொரு 15 லட்சத்தை மட்டும் சேர்த்து இருக்கிறாங்க. இப்ப அவர் அறிவிக்கும் போது கூட 2,000 ரூபாய் எங்களை பார்த்து காப்பி அடிச்சு ஸ்டாலின் அவர் அறிவிக்கும் பொழுது கூட என்ன செய்யறாரு, அதுலயும் தகுதி பார்த்து சொல்லியிருக்கிறார். 1,31,00,000 பேருக்கு தான் தருவோம்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஏமாற்றை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால வரக்கூடிய தேர்தலில் அவங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூரால் சொன்ன மாதிரி தங்க கட்டியே கொடுத்தாலையா மக்கள் திமுக ஓட்டு போட தயாரா இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உறுதியாக இதுதான் இன்றைய கள நிலவரம். அதான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை திமுக ஆட்சியை வெறுக்கிறார்கள். அதிமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு. அதுதான் அப்ப இதேதான் எல்லா தொகுதிகளும் பிரதிபலிக்கும்.
மதுரையில 10 தொகுதி, 10 தொகுதியும் எங்களுடைய கூட்டணி வென்றெடுத்து எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய கூட்டணி தலைவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம். உங்களுக்கே ஊடக மக்களுக்கே தெரியும், அவர் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சதை தாண்டி திமுக என்னைக்கும் தனிச்சு நிக்கிறதுக்கான தில்லு திராணி இல்லாத ஒரு கட்சி. ஒரு 15-20 கட்சியை கூட்டணியை சேர்த்துக்கிட்டு தான் அவங்க இந்த கூறு போட்டு விற்பாங்கல்ல, இப்ப பாத்திருப்பீங்க கூட்டணி அவங்க அமைச்சத, அந்த மாதிரி வச்சு அவங்க ஏதோ வந்துட்டாங்க, அவ்வளவுதான். சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தி அந்த நெருப்பு அணையாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வஞ்சகமான அரசு திமுக அரசு. இதையெல்லாம் மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். அதுக்கு நீங்க அதிமுக கூட்டணி நீங்க பாருங்க, நீ எவ்வளவோ குறைகள் சொன்னீங்கல்ல, 169 இடத்துல இரட்டையில சின்ன போட்டியிடுது. எங்க பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்றாரு தொகுதிகளை. எல்லாரும் ஒத்துழைப்பு தர்றாங்க, எந்த சின்ன ஒரு இது கூட கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார்ல, ஸ்டாலின் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்குமான அது பெரிய போட்டின்னு சொன்னாரு. அப்ப கூட நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க அவரு பிஜேபி சொல்றாரான்னு நினைச்சிருப்பீங்க. அவர் சொன்னது வந்து காங்கிரஸ் சொல்லியிருக்காருன்னு அவங்க கூட்டணி காங்கிரஸோட பேசுனாங்க பாருங்க, அன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அதுல காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க, அவங்க கேட்ட இடத்த கேட்டு வாங்கினாங்கல்ல. அப்ப யாரு திமுக வந்து யாருக்கு அடிமையா இருந்துச்சு? காங்கிரஸுக்கு அடிமையா இருந்துச்சு இல்ல. நாங்க அப்படி இல்ல, நட்புறவோடு அத்தனை பேர் சேர்ந்து நீங்க ஸ்டேஜ்ல பாத்திருப்பீங்க. இந்த ஜெல்லாகும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜெல்லான கூட்டணி இங்க அத்தனை பேர் நாங்க இருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெறும். சார், ஏற்கனவே மக்களை சந்திச்சிருக்கிறீங்க, மக்கள் பிரதான கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க சார்? இல்ல, தமிழ்நாட்டுல திமுக கட்டாயம் அனுப்பணும். அதனால நாங்க அந்த ஒரு பாயிண்ட் அஜெண்டால எல்லாம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஒண்ணு, வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வடக்கு தொகுதியில திமுக என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கலைஞர் நூலகம் ஒன்று கட்டினாங்க. இன்னைக்கு ஆனா செல்போன்ல நம்ம வீட்டு பிள்ளை யாராச்சும் லைப்ரரியில போய் படிக்கிறாங்களா? செல்போன்ல எல்லாமே வந்துருதுங்க. இப்ப என் பையன் டாக்டர், அவனே என்ன பண்றான், மொத்தமே வந்து டேப்லெட் லேப்டாப்லயே படிச்சு முடிச்சிடறான், புக்கை திறக்கிறது கிடையாது. இன்னைக்கு அந்த நிலை. அவங்க அந்த கட்டடம் எப்படி இருக்கு, 6 மாசத்துல அதுல கீரல் விழுந்து மழை பெய்யும்போ தண்ணி நிறைஞ்சு ஒரு மோசமான கமிஷனுக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம், அவங்க அப்பா பேரை வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட கட்டடம். ஆமா, இன்னொன்னு என்ன பண்ணாங்க, நம்ம பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை வந்து என்ன பண்ணாங்க, வணிகமாக்கி இன்னைக்கு ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறத்துல கொண்டு போய் ஒரு அரங்கம் அமைத்திருக்கிறாங்க. நீங்கள் நான் கூட இன்னைக்கு ஜல்லிக்கட்டை நடத்தலாம், 2 லட்சம் ரூபாய் கட்டணும் அந்த கிரவுண்டுக்கு. பல அதுக்கு கீழே வாங்குறதுக்கான சில சம்திங்லாம் இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலர் அறிவிச்சிருக்கிறார், ஜல்லிக்கட்டு போட்டியில ஒரு எதிர்பாராத விதமாக அந்த காளை அடக்கிற வீரர் வந்து இறக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறார். காயம் பட்டு சிகிச்சை பெற்றால் 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறார். காளைக்கும் வீரர்களுக்குமே அவர் வந்து இது இன்சூரன்ஸ் திட்டம் வந்து அறிவித்திருக்கிறார். ஆமா, விளையாட்டு வீரர்களுக்காக 3% இடஒதுக்கீடு தந்தது அதிமுக ஐயா எடப்பாடியார் அரசு. இது மாதிரி எல்லா வகையிலும் மக்களுக்கான அரசாக அதிமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது. கொரோனா காலகட்டத்துல கூட வரி உயர்வு இல்லாத ஒரு அரசை அவர் கொடுத்தார். நெல்லூர் பகுதியில கழிவுநீர் அதிக அளவுல தேங்குது, மழை நீர் அதிகமா தேங்குது. ஆனா மீண்டும் நான் வந்து எம்எல்ஏ வாங்கினா அதெல்லாம் செய்வேன்னு சொல்லி இப்ப தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ தளபதி சொன்னாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வியோட கண்டினியூஷன் இது. அவர் ஜெயிச்ச பிறகு தொகுதிக்குள்ள வரவே கிடையாதுங்க. மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. போட்டோ காமிச்சு கேட்டா கூட, ஒரு படத்துல கூட கேட்டி குஞ்சுமோன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், திருவள்ளுவரை காமிக்கும் போது, அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்குது நிலைமை. அவர் வந்து எந்த விஷயத்தையும் செய்யல. தேர்தல் வரப்போறதுனால மீண்டும் ஒரு முறை அவரு திருமங்கலம் பகுதிகளை குவாரி நடத்துறாரு. ஆளுங்கட்சி ஆளுக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வரக்கூடிய பணத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாத்தலாம் நினைச்சிருக்கிறாரு. அதை வச்சுதான் அடிப்படையில் எங்களுடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் சொன்னாங்க, தங்க கட்டியை கூட வந்து கொடுத்து பாரியா, யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இது 100க்கு 100 உண்மை. அவருடைய செயல்பாடு மிக மோசம். ஒரு பத்திரிகை நாளிதழ் கூட ஒரு சர்வே நடத்தினாங்க, 85% முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களை இந்த தொகுதி மக்கள் வெறுக்கிறார்கள் என்ற ஒரு தீர்ப்பு தான் அதுல வந்திருக்கிறது. ஆமா, திமுக என்னைக்குமே என்ன செய்வாங்க, மீடியாக்கள்ல பல பேரை விலை கொடுத்து வாங்குவாங்க. அதனால இது எல்லாமே வந்து கருத்து திணிப்பு தான், கருத்து கணிப்பு இல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி கருத்து கணிப்பு எல்லாம் பொய் அப்படின்றத எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய அவங்க இப்ப எல்லாம் போட்டி போட்டாங்க, அப்ப எல்லாம் நிரூபித்திருக்கிறார்கள். கூட்டணி அமைக்காம வெற்றி பெற்ற வரலாறு கொண்ட கட்சி அதிமுக. 2 முறை 3 முறை தொடர்ந்து ஆட்சி செய்து வரலாறு படைத்த கட்சி அதிமுக. திமுக அந்த வரலாறு இருக்கா? 5 வருஷம் வந்தா ஒரு லாங் லீவ் மக்கள் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனையா இருக்கும், கரண்ட் பிரச்சனையா இருக்கும். இந்த முறை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் துன்புறுத்தல், குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தை முதல் முதியவர்கள் வரை யாருமே ரோட்ல நடமாட முடியவில்லை தமிழ்நாட்டுல. அவ்வளவு மோசமான ஒரு அவலமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்குது. இது ஒண்ணுவே போதும் நம்மளுக்கு, இந்த ஆட்சியை மக்கள் உறுதியாக வீட்டுக்கு அனுப்புவார்கள்.
பார்த்தா என்ன செய்யணும்? போஸ்டர்லாம் ஒட்டக்கூடாது இல்ல. நாங்களா யாரும் ஒட்டல இல்ல போஸ்டர். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய கட்சி தலைவர் வந்து ஒரு சில வாக்குறுதி அறிவிச்ச உடனே அவர் பொய்யான ஒரு நம்பர், லைசன்ஸ் நம்பர், பொய்யான நம்பரை வாங்கி இதை திடீர்னு இவங்க ஒட்டி இருக்கிறாங்க. இது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு இதை வந்து இப்ப எடுத்து கொண்டு போய் இப்ப நாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆர்ஓ சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து ஒட்டுன போஸ்டர் கிழிக்கிறது மட்டும் எங்களுக்கு அதிகாரம் சொல்லி இருக்கிறாங்க. இதை காவல்துறைக்கு கம்ப்ளைண்டா எடுத்து போயிருக்கிறோம். இது மாதிரி தொடர்ச்சியாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அதனால இதற்கு வந்து கமிஷனர் உடன்படுறார் அவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவர் ஒரு மாவட்ட செயலராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால எங்களுடைய மாவட்ட கழக செயலர் அண்ணனிடம் பேசி நிச்சயமாக இந்த மாவட்ட ஆட்சியரையும் இந்த கமிஷனரையும் இந்த தேர்தலில் இதுக்குள்ள இடமாற்றம் பண்ணாதான் ஒரு நேர்மையான தேர்தல் வந்து மதுரையில நடக்க முடியும். நிச்சயமாக இதே ஒண்ணு போதும் இல்ல, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க திமுக அப்படின்றதுக்கு. வேற எந்த கட்சியாச்சும் போஸ்டர் ஒட்டி இருக்கா? திமுக ஒட்டுறாங்கல்ல போஸ்டர். அப்ப அதை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல, நைட்டு ரோந்து போற காவல்துறை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல. அப்போ வந்து அவங்க சைடு பண்றாங்கல்ல, திமுக ஆளுங்கட்சிக்கு அவங்க பக்கவாத்தியமா இருக்காங்கல்ல.